வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இந்த நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டே 4த்தோட டே 4th, அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். நேற்று கணக்கு தான் இது, கிளாஸில் போட்டது ப்ளஸ் உங்களோட ஹோம்ஒர்க்கு அது வந்து இப்போது பார்க்க போகிறோம். 25 கணக்கு, டெய்லியும் 20 கணக்கு தான் போட முடியுது. இன்றைக்கி 25 கணக்கு போட்டுருவேன். கணக்கு எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் தினமும் சொல்லிகிட்டே இருக்கேன். கணக்கு வந்து உங்களுக்கு 25 மார்க்கு, அதாவது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய குரூப் 4th இந்த 25 மார்க் எப்படின்னா 100 மார்க்கில் 4ல் ஒரு பகுதி. ஸோ இதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு தான் கொடுக்கணும். இதில் தான் கன்ஃபார்மாக இந்த ஏரியாவில் கணக்கு, அதாவது இந்த ஏரியாவில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியும். மற்ற எதுலையுமே என்ன பண்ண முடியாது, உறுதியிட்டு சொல்ல முடியாது. சொல்லலாம், பட் வேற கேள்விகள் கூட வரலாம். ஆனால் டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 30 பேட்டர்னில் கணக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே தான் எப்படி இருந்தாலும் கேட்பாங்க. அந்த இதுக்குள்ளே நீங்கள் 2 மார்க்கு உறுதியாக வாங்கிடலாம். ஸோ அந்த 2 மார்க்குக்கு நம்ம டெய்லியும் சொல்கிறது தான். இன்னும் 18 வாரம் இருக்குது. இதில் வாரத்துக்கு 125 கணக்கு, அதாவது நாளைக்கு டெஸ்ட், வீக்கெண்டு டெஸ்ட்டு, அந்த 25ஐயும் சேர்த்தே சொல்கிறேன். ஸோ 125 கணக்கு போட்டிங்க அப்படின்னா இன்னும் 250 கணக்கு, இப்போ வரைக்கும் போட்டது இல்லாமல் இன்னும் 250 கணக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் மேன் மேட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பயிற்சி தான் உங்களுக்கு இதை தரும். இப்போ இங்கே போட்டித் தேர்வுக்கே ஒரு அறிவாளி அப்படிலாம் தேவையே இல்லை. கொஞ்சம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர் பயிற்சி விட்டு பண்ணாமல் தொடர் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த 25 மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி தான் தமிழுக்கு நான் இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, தமிழுக்கு டெய்லியும் மார்னிங் டெஸ்ட்டில் தமிழ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இலக்கணம், இலக்கியம், தமிழறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும். அப்போது அந்த தமிழறிஞர்களும் அவரால் இப்போ செப்பரேட்டாக பிரித்து வச்சிருக்கு. கொஸ்டின் பூரா செப்பரேட்டாக பிரித்து வச்சிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி புக்கில் இருக்கக்கூடியது, அதாவது ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னாக்கா உங்களோட தமிழ்லையும் 100 மார்க்கில் ஒரு 5 மார்க்கு தப்பாச்சு அப்படின்னா அதுலேயும் இது பண்ணிடலாம். இது 2லையும் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ், மிச்சம் இருக்க ஜிஎஸ்ஸையும் நான் இங்கே தெளிவு பண்ணி கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கோர் லெவல் வந்து குறையாது. அதாவது இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 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 விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஏன் இதை டெய்லியும் சார் எதுக்கு சார் டெய்லியும் அட்வைஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம படிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் ஒரு கவலை, ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு ஏமாற்றம், இந்த படிப்புலே வெறுப்பு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே நிற்காதீங்க. தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருங்க. ஏதாவது, ஏன்னா இது வந்து ஷார்ட் டைம் கிடையாது. ஒரு மாதம் படிச்சுட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போயிடலாம், ஒரு மாதம் கஷ்டப்பட்டுட்டா வேலைக்கு போயிடலாம், அப்படி இந்த தொடர் பயணம் கிடையாது. இது ஒரு லாங் பயணம். இந்த பயணத்தில் இடையில நம்ம சொல்ல முடியாது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்னல்கள் சந்திக்கலாம். நீங்கள் போகிற வழியில் அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கலாம், டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படலாம், என்ன வேணாலும் செய்யலாம். வெறுப்பு, அன்பு, பாசம் எல்லாமே இது லைஃப்பை மிக்ஸ் பண்ணி தான் போகணும். ஏன்னா இது லாங் டூரேஷன். இந்த டூரேஷனுக்குள்ளே நம்ம சொல்ல முடியாது நேராக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலையோ, பயமோ, அல்லது ஏமாற்றமோ, அல்லது என்ன வேணாலும் எக்ஸட்ரா நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஏற்பட்டுருந்துச்சுனாக்க நீங்கள் அதையே ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்தமான வேலையில் ஈடுபடுங்க. உங்களுக்கு பிடிச்சமான வேலை, இப்போ அதுக்கு ஒன்று என்னது, உண்மையிலே கூட உத்தியோகம் புருஷ லட்சணம். இந்த வேலை தான் உங்களுக்கு வேலை அப்படின்னா உங்கள் சொசைட்டி வேறு மாதிரி உங்களை மாற்றிடும். அதனால் இந்த வேலையில் உங்களுக்கு பிடிச்ச வேலையில் ஈடுபட்டுட்டிங்கன்னா அது தொடர்ச்சியாக உங்களை வந்து அதை மற்றதை மறக்க செஞ்சிடும். இதில் ஒரு விதமான ஆர்வத்தை தூண்டும். அப்போது இதில் ஆர்வம் வந்துருச்சுனாலே நீங்கள் ரெகுலராக, இது பிடிச்சி போச்சுன்னா ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ பண்ண உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னம்னாக்கா, இந்த செயலை விட வராது. அந்த நீங்கள் எதில் ஏமாற்றங்கள் அதில் அடைஞ்சிருக்கீங்களோ அது மறந்தே போயிடும். ஒரு காலத்தில் எது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப்பில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அறிவற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் உள்ளளிக்கலாக ஆரன். அறிவு தான் உங்களை விட்டு எப்பயுமே போகாது. இந்த உலகம் சுயநலவாத உலகம். இந்த சுயநலவாத உலகத்தில் நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா, நம்ம வந்து என்னது, உங்களை மற்றவங்க அவங்க மதிக்கிறாங்க, இவங்க மதிக்கிறாங்க, அவங்கனால நான் மதிக்கப்படலை, இவங்கனால ஏமாற்றப்பட்டேன், இப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து அப்படி அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களை நீங்களே மதிக்காமல் போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுங்க. நீங்கள் உங்களை மதிங்க, மற்றவங்க தன்னால் உங்களை மதிப்பாங்க. அது மட்டும் இல்லை, பிடிச்ச வேலையை பண்ணுங்க. பிடிச்ச வேலை மீன்ஸ் படிக்கிறது உங்களுக்கு பிடிக்குது, இல்லாட்டி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டீங்க.
அதில் ஈடுபாடோட, முழு ஈடுபாடோட, நான் நேற்றே சொன்ன மாதிரி தான், எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், வெற்றியும் உங்கள் பக்கத்தில் வரும். ஆல் தி பெஸ்ட். கணக்குக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த இப்போ 4 மனிதர்கள் அல்லது 6 சிறுவர்கள் வந்து ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பாங்க. அந்த வேலையை 6 ஆண்கள் 11 பையன்கள் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போ 4 ஆண்கள் எழுதி போட்டால் லேட் ஆயிரும். சரி, 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாளில் முடிப்பாங்க அப்படின்னா, இதில் பாருங்க 2 ஆண்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறது 3 பையன்களுக்கு சமம். 2 ஆண்கள், 2 ஆண்கள், ஆண்களுக்கு ஆண் போற, பையன்கள் எத்தனை? 3 பையன்களுக்கு சமம். அப்படின்னா 2 ஆளு 3 பையன்களுக்கு சமம்னா ஒரு ஆள் எத்தனை பையன்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கணும், எழுதி பார்த்துக்கணும். எத்தனை பையன்களுக்கு சமம், எத்தனை பையன்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 ஆண் வந்து 3 பையன்களுக்கு சமம்னா ஒரு ஆண் எத்தனை பையன்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த லைன்ல 6, அதாவது இங்க வந்து கண்டுபிடிச்சாச்சு ரேஷியோ, வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறது பிரகாரம் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் தான் நம்மளுக்கு தேவை. 6 ஆண்கள் மற்றும் 2 பேரும் சேர்ந்து, மற்றும் அங்க அல்லது இங்க மற்றும் 11 பையன்கள் எத்தனை வேலையில முடிப்பாங்க. இது 2 வேரியேஷனா இருக்கு. அதனால இங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னோம்னா, இந்த ஆண்களை மாத்திக்கிறோம். நம்ம முன்னாடியே சொன்ன 2 ஆண்கள் 3 பையன்களுக்கு சமம்னா ஒரு ஆண் எத்தனைக்கு சமம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ 2 ஆண்கள் 3 பையன்கள் அப்படின்னா ஒரு ஆண் கிடையாது, இங்க 6 ஆண் இருக்காரு. அப்போ 9 பையன்களுக்கு சமம். அதாவது 6 ஆண்கள், அதே முன்னாடி கொடுத்த ரேஷியோ தான், 6 ஆண்கள் 9 பையன்களுக்கு சமம். அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். அதாவது இந்த இடத்துல 6 ஆண்கள்னு போட்டாலும் சரிதான், 9 பையங்க அப்படின்னு சொல்லி போட்டாலும் சரிதான். இப்போ இவ மற்றும் அப்படின்னா பிளஸ், அப்போ 9 பையங்க பிளஸ் 11 பையங்க சேர்ந்து எவ்வளவு வேலை வைப்பாங்க அப்படிங்கறத கணக்கு. அப்போ டோட்டலா 20 பையங்க எத்தனை வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம முன்னாடி கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 6 பையங்க அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. 6 ஆண்கள், 4 ஆண்கள் செய்வாங்க அல்லது 6 பையங்க செய்வாங்க. அப்போ 6 பையங்க 20 நாட்கள்ல செஞ்சா, இப்போ பழைய கணக்குக்கு வந்துடலாம். M1 T1 6 பையங்க 20 நாட்கள்ல செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு வேலையை 20 நாட்கள்ல செஞ்சாங்க அப்படின்னா 20 பையங்க எத்தனை நாட்கள்ல செய்வாங்க. 20 பையங்க ஒர்க்கு 2 கேட்குறாங்க. சரி, டே 2 கேட்குறாங்க, எத்தனை நாட்கள்ல செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 6 × 20, இந்த 20 கீழே போயிடும், 20. அப்போ 20க்கு 20 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 6 நாட்கள்ல செய்வாங்க. அதாவது 6 ஆண்களும் மற்றும் 11 பையன்களும் எத்தனை நாட்கள்ல செய்வாங்க அப்படின்னா 6 நாட்கள்ல செய்வாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாடல் நம்ம 4 நாள்ல கிட்டத்தட்ட வேற டைப்ல இதே கணக்கை திருப்பி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த மாடல்ல ஒரு டைப் கணக்கு கேட்டாங்கன்னா நீங்க போட்டுருவீங்க அப்படின்னு நம்புறேன். இல்லை அப்படின்னாலும் கூட நான் போடுறேன், இதாவது இந்த வேரியஸ் டைப்ல இந்த கணக்கு போடலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போடுங்க. ஆனா இந்த டைப்ல வந்தா ஆன்சர் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்பயே ஸ்டெப் படி போட்டீங்க அப்படின்னாக்கா, வரப்போற குரூப் 1 பரீட்சையில மெயின்ஸ்லாம் எழுத போனீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால பழகிக்கங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த கணக்கு. இது பாருங்க, ஒவ்வொரு பக்கத்திலும் 32 வரிகள், அதாவது வரிகள் 32 கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள், இங்க பக்கங்கள் 300. 24 வரிகள், அப்போ எத்தனை பக்கங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பாருங்க, நேர்மாறல் எதிர்மாறல் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இது வரிகள் குறைஞ்சிச்சுன்னா பக்கங்கள் என்ன ஆகும், கூடும். அப்போ இது வந்து எதிர்மாறல் அப்படின்னா அப்படியே அடிச்சு போட்டுட்டீங்கன்னா போதும். அப்ப 400 தான் இதுக்குடைய ஆன்சர். இந்த மாதிரி எளிமையான கணக்குகளும் உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ எளிமையான கணக்குகள் கேட்டாலும் எளிமையா போட்டுருங்க. அடுத்த கணக்கு, 3வது கணக்குக்கு போவோம்.
இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வேகமாக, ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக போட முடியல, அதாவது இந்த அளவுக்கு தான் சொல்ல முடியுது. அப்போது உங்களுக்கு வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல. அது இப்போ இந்த இதில் டவுட்டு வந்துச்சு அப்படின்னாக்கா இதோட கலெக்டிவ் ஆஃப் கொஸ்டின் இந்த இந்த சீரியஸில் கிடைக்கும். அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் 125 கொஸ்டின் நான் போட்டு விட்டுருப்பேன். அது எந்த இடத்துலையாவது உங்களுக்கு புரியாத கணக்கு, புரிஞ்ச கணக்கை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஃபாஸ்ட்டாக பார்த்துக்குங்க. புரியாத கணக்கை ஒரு டைம் பார்த்துக்குங்க. பட் இதே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. மெத்தடு, இந்த மெத்தடில் ஒரு கணக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஒரு பையன் ஒரு வேலையை ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு பையன் 6, 9, 18 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் மற்றும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால், இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை பையங்க துணை புரிஞ்சா ஒரு நாளில் வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க இப்போ என்ன எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆணோட ஒன் டே ஒர்க்கு, ஆண் வந்து டோட்டல் ஒர்க்கை 6 நாளில் முடிச்சிருப்பாரு. அப்போ ஆணோட ஒன் டே ஒர்க் 1/6. அப்புறம் இந்த பெண் உமனோட ஒன் டே ஒர்க்கு 1/9. அப்போ பாய்ஸ் பையங்களோட ஒன் டே ஒர்க்கு 1/18. இங்கே எல்லா பேத்துக்கும் ஒன் டே ஒர்க்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஒரு நாளில் வேலையை முடிக்கணும். ஒரு நாளில் ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. ஒரு நாள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. எத்தனை, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதே ஒரு ஆள் தான், அதே ஒரு பெண் தான். ஆனால் இந்த இடத்துல எத்தனை பையங்கன்னு தெரியாது. எத்தனை பையங்க துணை புரிஞ்சா ஒரு நாளில் முடிக்கலாம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஒரு நாளில் எத்தனை பையங்க துணை புரிஞ்சா ஒரு நாளில் வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிறது. இங்கனுக்குள்ள எத்தனை பையங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால 1/18 = 1. இப்போ இதுக்கு சேம் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னோம்னா 18 தான் எல்சிஎம். இப்போ 3 + 2 + x = 1. அப்போ 5 + x = இந்த இங்கே வகுத்தலாக இருக்கிறது அங்கே பெருக்கலாக போயிடும். அப்போ 18 வந்துடும். அப்போ x = 18 - 5, அப்போது 13. இந்த 13 அப்படிங்கிறது தான் 13 பையங்க துணை புரிஞ்சா அந்த அந்த வேலையை ஒரே நாளில் முடிச்சிட முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கங்க. அதாவது ஆணோட ஒன் டே ஒர்க்கு 1/6, பெண்ணோட ஒன் டே ஒர்க்கு 1/9, பையனோட ஒன் டே ஒர்க்கு 1/18. இங்கே ஒரு ஆள் தான், இங்கே ஒரு ஆள் தான், இங்கே ஒரு ஆள் தான், இங்கே ஒரு பெண் தான். ஆனால் இங்கே எத்தனை அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்படி செஞ்சால் ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போது அடித்து போட்டோம் அப்படின்னோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இந்த கணக்கு. இங்கே பாருங்க, 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் முடிப்பாங்க. மற்றும் 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் அந்த வேலையை 11 நாட்களில் முடிப்பாங்க. எனில் 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அந்த வேலையை போல 3 மடங்கு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் 11 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி, அதாவது நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல ரேஷியோ கண்டுபிடிச்சி அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, மூணாவது எத்தனை சிறுவர்கள் தேவைப்படுறாங்க, அதாவது 3 மடங்கு வேலைக்கு எத்தனை சிறுவர்கள் தேவைப்படுறாங்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ கொடுத்துருக்கிறத வச்சு 2 ஆண்கள் 7 பையன்கள் ஒரு வேலையை
14 நாட்கள் செஞ்சாங்கன்னா 2 ஆண்கள் 7 பையங்க ஒரு நாளில் எவ்வளோ செய்வாங்க? மொத்த வேலையை 14 நாளில் செய்தாங்கன்னா ஒரு நாளில் எவ்வளோ செய்வாங்கன்னா 1/14. அதே மாதிரி 3 மனிதர்கள் 8 பையங்க 11 நாளில் முடிச்சாங்கன்னா ஒரு நாளில் 1/15. இப்போ 11. இப்போ வந்து இதை ரெண்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இதைய 3ஆலையும் இந்த ஃபஸ்ட்டு சமன்பாடை 3ஆலையும் 2வது சமன்பாடை 2ஆலையும் பெருக்கிறோம். அப்போ 6 இது எப்படி வரும்னா 6 மனிதர்கள் 21 பையங்க 3/14 அப்படின்னு சொல்லி வந்துடும். அதே மாதிரி 6 மனிதர்கள் 16 பையங்க 2/11. இது முதல் சமன்பாடு, இது 2வது சமன்பாடு. இப்போ வந்து முதல்ல இருந்து கழிச்சோம் அப்படின்னோம்னா 6 6 6 + 6 - 6 கேன்சல் ஆகி போயிடும். இங்கே 5 பையங்க = 5/154 அப்படின்னு வந்துடும். எப்படி அப்படின்னாக்க இந்த 2/11 இருந்து -3/14 கழிச்சிங்க அப்படின்னா 5/154 அப்படின்னு சொல்லி வந்துடும். 28 - 33 / 154. இதை கழிச்சிங்க அப்படின்னா 5/154. இந்த 5 பாய் = 5/154னா ஒரு பாய் எவ்வளோ வருவாங்கன்னா 1/154. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நம்ம ஒரு பாயோட, அதாவது ஒரு பாயோட ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆண்கள் 2 மேன் மற்றும் ப்ளஸ் 7 சிறுவர்கள் 7 பாய் ஒரு வேலையை 14 நாளில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் போயிட்டு நம்ம இதையை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா, இந்த பையங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 மனிதர்கள் ப்ளஸ் 7 × 1/154 = 1/14. இப்போ 1 மேனோட ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு. அதாவது 1 மேன் 1 டே ஒர்க். 1 மேனோட ஒன் டே ஒர்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணி கண்டுபிடிச்சது 1/77. இங்கே 1/77. அப்போது இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, 2 இது கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பையனோட ஒரு நாள் வேலை, ஒரு ஆளோட ஒரு நாள் வேலை. இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன தேவை அப்படின்னா, கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க. 8 ஆண்கள் 6 சிறுவர்கள், 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் அந்த வேலையை 3 பங்கு வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். 8 ஆண்கள் 6 சிறுவர்களோட ஒன் டே ஒர்க்கு, 8 ஆண்கள் 6 சிறுவர்களோட ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, அதைய 3ஆல இப்போ ஒரு நாளில் ஒரு பையன் வந்து 1/54 செய்கிறான், 1/154 செய்கிறாருன்னா, இப்போ பையங்க எத்தனை பேர் செய்யணும்? 6 சிறுவர்கள் செய்யணும். அப்போது இதைய 6ஆல் பெருக்கிற வேண்டியதான். அப்போது 6/154 6/154, அதாவது 6 பையங்க ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை. இங்கே ஒரு நாளில் ஒரு மனிதன் ஒன் டே ஒர்க்கு 1/77னா எத்தனை ஆள்கள் இருக்காங்க? 8 ஆண்கள் இருக்காங்க. அப்போது இதைய 8/177 8/77. இதுதான் ஒரு மனிதனும் ஒரு ஆளும் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை. அதாவது ஒரு மனிதனும் ஒரு ஆளும் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை இது. இங்கே நான் 3 இப்போ அதாவது 8/77 ப்ளஸ் 3/77ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதைய சுருக்கிட்டோம்னா கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி. இப்போது 11/77, அதாவது 1/7.
இப்போ 1/7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது 8 இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்களோட ஒரு நாள் வேலை 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் ஒரு நாள் வேலை அப்படின்னோம்னா 1/7 இப்போ மொத்த வேலை அப்படின்னா 7 நாள்ல பார்த்துருப்பாங்க இப்போ மொத்த வேலையை அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க 3 மடங்கு வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்க அப்படின்னா அதையே அங்கிட்டு 3ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னோம்னா 21 days அப்படின்னு வரும். அதாவது இது வந்து ரெண்டு டைப்ல செய்யலாம். உங்களுக்கு எது எளிமையா இருக்கோ அதை பார்த்துக்குங்க. நான் திருப்பி இதை சொல்றேன். நான் 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 14 நாள்ல செய்யறாங்க. 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் அதே வேலையை 11 நாள்ல செய்து விடுகிறார்கள். 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அந்த அதே வேலையை 3 மடங்கு எப்படி செய்வாங்க அப்படின்னா நான் இதுல என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஒரு நாள் அதாவது 1 day ஒர்க்கு ஒரு பையன் எவ்வளவு நாள்ல செய்யறாருன்னா 1/54ல செய்யறாரு. அதே மாதிரி அதை சப்ஸ்டிடியூஷன் பண்ணி 1 day ஒர்க்கு எவ்வளவு கண்டுபிடிச்சேன் அப்படின்னாக்க 1/77. இதே வந்து இங்க நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா இங்க 6 பையங்களும் இங்க கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க 6 சிறுவர்கள் 8 ஆண்கள் அப்படின்றதுனால இதை வந்து அதையால மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதாவது 6/154. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படின்னா 8/77. இது மனுஷன் 8 நாள்ல செய்யற வேலை. இது மொத்தம் 6 பையங்க ஒரு நாள்ல செய்யற வேலை. அப்ப 8/77 இதை சுருக்கி போட்டோம்னா 3/77. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னோம்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை. அதாவது 2 பேரும் சேர்ந்து இருவர்கள் அதாவது 8 ஆண்களும் 6 பையங்களும் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை 8/77 3/77 வந்துடும். இதை ரெண்டையும் கூட்டுனீங்கன்னாக்கா 11/77 வரும். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை 1/77னா அப்போ இவங்க என்ன பண்ணணும் 3 மடங்கு வேலையை எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க அப்போ இது மொத்த வேலை வந்து 7 நாள்ல இருக்கு. அப்போ 3 மடங்கு வேலையை எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 21 நாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதான் ஆன்சர். இதை பொறுமையா கேட்டுக்கங்க. அடுத்து பாருங்க 5 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்கள்ல முடிப்பாருங்கன்னா அந்த வேலையை 13 நாட்கள் எத்தனைன்னா அப்படியே அடிச்சு போடுங்க. 4×5 20. அதாவது இது M1 D1 = M2 D2 அப்படின்னு இருக்கு. இதை பார்த்தோன்னே ஈஸியா அடிச்சு போட்டுடலாம். நேற்று போட்டதை அப்படியே இந்த கணக்கு என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாட்கள்ல முடிப்பாங்கன்னா ஒரு ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு வேலையை செய்வார். ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதி வேலையை செய்வார். அதே வேலையை 7 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க இந்த கணக்கை ஒரு டைம். ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாள்ல முடிப்பாங்க. ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு, ஒரு சிறுவர் ஆண் செய்யும் வேலையில பாதி மடங்கு. அப்படின்னா இப்போ ஒரு உமன் செய்யக்கூடிய 1 day ஒர்க்கை நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ ஒரு மேன் 1 day ஒர்க் அப்படின்னா இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உமன் அதாவது ஆளை விட 2 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆளோட ஒர்க் எப்படி இருக்குன்னா x/2 இருக்கும். அதாவது உமனை கம்பேர் பண்ணும்போது x/2 இருக்கும். அடுத்தது குழந்தைய கம்பேர் பண்ணியிருக்காங்க. குழந்தையோட 1 day ஒர்க் அப்படின்னா இவர்ல அதாவது மனிதர்ல பாதி, நம்ம மேன்ல பாதி அப்படின்னு இருக்காங்க. அப்போல இவர்ல பாதி அப்படின்ற போது x/4 இவங்க இந்த இதுல x/4 செஞ்சிருப்பாங்க. அப்போ 3 பேரும் இப்போ உமன் எக்ஸ் ஒர்க் செஞ்சிருந்தாங்கன்னா ஒரு நாள்ல மேன் ஒரு நாள்ல x/2 ஒர்க் செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி குழந்தை ஒரு நாள்ல ஒரு ஒர்க்கு x/4 ஒர்க் செஞ்சிருப்பாங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னோம்னா இது உங்களை பூராத்தையும் என்ன பண்ணணும் கூட்டணும். ஒரு நாள் ஒர்க் கண்டுபிடிக்கும். ஒரு நாள்ல தான் 1/7 days ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அதனால 3x/2, அதாவது 3 மனிதர்கள். இங்க ஒரு மனிதர்கள் ஒரு நாள் வேலையை x/2 செய்றாங்க அப்படின்னா இங்க 3 மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும் இல்லையா, 3 ஆண்கள் கொடுத்துருக்காங்க, அதனால இந்த இடத்துல 3x. அதே மாதிரி பெண் 4 பெண்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க, இங்க எக்ஸ்னு, அதாவது ஒரு பெண்களுக்கு தான் நான் எக்ஸ்னு வச்சிருந்தேன், அதனால 4 பெண்களுக்கு 4xன்னு வச்சிருக்கேன். திருப்பி கவனிச்சுக்கோங்க, இங்க ஒரு மேன் ஒரு உமன், ஒன் உமன், அதாவது ஒன் டே ஒர்க்கு, ஒன் மேன் ஒன் டே ஒர்க்கு, ஒன் சில்ட்ரன் ஒன் டே ஒர்க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம 3 மனிதர்கள் அப்படின்றதுனால 3x பிளஸ் 4 உமன் அப்படிங்கிறதுனால 4x, அப்போ 6 பாய்ஸ் அப்படிங்கிறதுனால 6x அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். இதை பூராத்தையும் கூட்டணும், அதாவது எல்சிஎம் எடுத்து கூட்டணும் அப்படின்னா எல்சிஎம் 4, இதை பூரா கூட்டணும் அப்படின்னோம்னாக்க இங்க 6x 16x 6x, அப்போ 28x இஸ் ஈக்குவல் டு 1/4 அப்படின்னா 28x அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா இங்கேயே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஒரு அங்கே எல்லாம் 28, அப்போ x இஸ் ஈக்குவல் டு 7x இஸ் ஈக்குவல் டு 1/7 அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 1/49, 1/49, அதாவது எக்ஸுங்கிறது என்னது, பெண் செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை, அதாவது பெண் செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை 49 அப்படின்னா இவங்க தனியா கம்ப்ளீட் ஒர்க்கை எத்தனை நாள்ல பார்த்துருப்பாங்க, மொத்தம் எத்தனை நாள்ல பார்த்துருப்பாங்க, மொத்தம் எத்தனை நாட்கள்ல பார்த்துருப்பாங்க, எத்தனை நாட்கள்ல பார்த்துருப்பாங்கன்னா 49 டேஸ்ல பார்த்துருப்பாங்க, அதாவது 49 டேஸ்ல பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு உமனு மொத்தம் ஒரு வேலையை 49 நாட்கள்ல செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை உமன், இப்போ எத்தனை நாட்கள், அங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, 7 நாட்களில் முடிக்க ஆகும் பெண்கள். இப்ப டைம் அண்ட் ஒர்க் நம்ம உடல M1, அப்ப 7 நாட்கள்ல டே 2 எத்தனை உமன் தேவை அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. சாரி, உமன்னா அங்க மென்னு வச்சுக்கோங்க, ஒர்க்குன்னு நினைச்சுக்காதீங்க, மென் 2 தான் கேட்குறாங்க. அப்போ மென் 2 ஈக்குவல் டு 49 இன்ட்டு ஒரு உமன் டிவைடட் பை 7ன்னு வந்துருமா. அப்போ ஒரு 7 7 7 எல்லாம் 49. அப்போ உமன் எத்தனை உமன் தேவைப்படுறாங்க, 7 நாள், அதாவது 7 பெண்கள் தேவைப்படுவாங்க, 7 உமன் தேவைப்படுவாங்க, அதான் ஆன்சரு. ஸோ இதை ஒரு டைமு திருப்பி ஒரு தடவை பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிச்சா, பி அதே வேலையை 15 நாட்களில் முடிச்சா, சி அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். ஏபி சேர்ந்து மூவரும் முடிக்க தேவைப்படும் நாட்கள். இது ஈஸியான கணக்கு தான், நிறைய டைம் போட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து பாருங்க, 9 சிலந்தி 9 வலையை 9 நாட்கள்ல பின்னும் அப்படின்னா ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்கள்ல பின்னும் அப்படின்னு சொல்றது. இது பாருங்க, இது மேன் 1 டே 1 ஒர்க் 2 ஈக்குவல் டு மேன் 2 டே 2 ஒர்க் 1. அதை அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா இங்க என்ன கேட்குறாங்க, எத்தனை நாளுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஒர்க்கை கொடுத்துட்டாங்க. இப்போ 9 சிலந்தி அப்படிங்கிறது வந்து மேன்னு வச்சுக்கோங்க, 9 இன்ட்டு 9 வலை அப்படிங்கிறது எங்கே போயிடும், இங்கிட்டு ஒர்க் 1 இந்த பக்கம் போயிடும், 9 இங்கிட்டு போயிடும். அப்போ 9 நாட்கள்ல 9 நாட்கள் இங்கே 9 நாட்கள் இங்கே வந்துடும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாளில் பின்னுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சிலந்தி இந்த 1 அப்படிங்கிறது இங்கே வந்துடும், எத்தனை நாள் அப்படிங்கிறது இங்கே டே 2 தான் கேட்குறாங்க, இது இங்கிட்டு வந்துடும். அப்போது டே 2 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 போயிடும். அப்போ 9 நாட்கள் தான் இருக்கும். இதுதான் ஆன்சர். ஏ ஒரு வேலையை முடிக்க 12 நாட்களில் முடிப்பாங்க, ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பாங்க, பி அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பாங்க, ஏபி சேர்ந்து 3 நாட்கள். இதையும் நிறைய தடவை செஞ்சாச்சு. அதாவது ஏ அண்ட் பி ஒன் டே ஒர்க், ஏ பிளஸ் பி ஒன் டே ஒர்க், ஏ பிளஸ் பி ஓட ஒன் டே ஒர்க் எவ்வளவு, 1/12 பிளஸ் 1/20. இப்போ ஏ பிளஸ் பியோட ஒன் டே ஒர்க் பார்த்தா தான் ரிமைனிங் ஒர்க் சாரி ஒன் டே ஒர்க்ல இருந்து 3 டேஸ் ஒர்க் பார்த்து இருங்க. சாரி 5 + 3, அப்போ 8/60 2/15. அப்போ 2/11 தான் ஏயும் பியும் ஒன் டே ஒர்க். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஏ பிளஸ் பி 3 டேஸ் ஒர்க்கு அப்படின்னா 2/15 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2/5ன்னு வந்துடும். என்னது 2/5, ஏயும் பியும் சேர்ந்து 2/5
ஒர்க்கு பார்த்துருக்காங்க 3 நாளில். அப்போ ரிமைனிங் ஒர்க்கு தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏ வந்து சென்றுறாரு. அதுக்கப்புறம் மீதி வேலையை பி முடிக்க ஆக தேவைப்படக்கூடிய வேலை பி போயிடுறாரு. அப்போ ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்கில் 5/2 பங்கு வேலை முடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு பங்கு வேலையில் மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னோம்னா 3/5 ஒர்க்கு தான் இருக்கும். 3/5 ஒர்க்கு தான் இருக்கும். அதாவது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5ல் 2 போச்சுன்னா 3/5. இதுதான் வந்து ரிமைனிங் ஒர்க்கு. அதாவது ரிமைனிங் ஒர்க் வந்து 3/5. இப்போ என்ன கேட்குறாங்க, பி முடிக்க ஆகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பி முடிக்க ஆகக்கூடிய ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா 3/5 × 20 12 டேஸில் முடிச்சிருவாரு. 12 டேஸ் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஏ ஒரு வேலையை 8 நாட்கள்லையும் ஒரு வேலையை ஏ 8 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை முடிக்க பிக்கு 12 நாட்கள் ஆகும். அந்த வேலையை ஏயும் பியும் சேர்ந்து முடிச்சு 200 ரூபாய ஊதியம் அப்படின்னா பியோட ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து 8 நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து 12 நாள்ல முடிக்கிறாரு. இவங்களோட வேலை நாட்களின் விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க அப்ப திறமைகளின் விகிதம், அதாவது வேலை நாட்களின் விகிதம் 2:3னா திறமைகளின் விகிதம் ஏன்னா திறமை சம்பளத்தை பாக்குறாங்களா, இவர் 2 நாள் தான் முடிச்சிருக்காரு, இவருக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும்ல, இவர் கம்மியான நாட்கள்ல முடிச்சிருக்கு, இது அதிகமான நாட்கள்ல இவருக்கு குறைவா வந்துடும். அப்போ திறமைகளின் விகிதம் 3:2. இது வந்து ஒர்க் எஃபிஷியன்சி, இது வந்து திறமை. அப்போ இது எஃபிஷியன்சி. இப்போ 3:2 அப்போ 5 பகுதியில் யாருக்கு இது கேட்குறாங்க, பியோட ஊதியம் கேட்குறாங்க. 5 பகுதியில் 2 பகுதி கொடுத்தோம்னா 200 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுப்பாங்க, 40 ரூபா, 80 ரூபா கொடுப்பாங்க. பிக்கு 80 ரூபா கொடுப்பாங்க. இதுதான் 80 ரூபா தான் ஆன்சர். ஓகே, இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சியில் போட்ட கணக்கு 10 கணக்கு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்த கணக்கு என்ன அப்படின்னாக்க இந்த ஹோம்ஒர்க் கணக்கை 10 கணக்கு போடுவோம். ஆனந்த் அப்படிங்கிறவர் 1/3 ஒர்க்கை 5 டேஸில் முடிச்சா டோட்டல் ஒர்க்கை எவ்வளவு நாளில் முடிப்பார்? டோட்டல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 × 3 அப்போ 15 டேஸில் முடிப்பார். 15 டேஸில் டோட்டல் ஒர்க்கை முடிப்பார். அதே மாதிரி குமார், இவர் வந்து ஆனந்த், இவர் வந்து குமார் 2/5 ஒர்க்கை 10 டேஸில் முடிச்சா டோட்டல் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா, அதாவது 5/2 × 10 அப்படின்னோம்னா 1 2 5 அப்போ 25 டேஸில் குமார் முடிப்பார். இப்போ என்ன கேட்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து, அப்போ 1/15 1 டே ஒர்க் கண்டுபிடிக்கணும். 2 பேரும் சேர்ந்துனா 1 டே ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஆனந்தும் குமாரும் 1 டே ஒர்க்னா 1/15 + 1/25. அப்போ இது கூட எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்க 75. எனக்குள்ள 4 5 8 10 கிடையாது, 8/75. அப்போ 1 டே ஒர்க்கு 8/75னா டோட்டல் ஒர்க்கு 75/8 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இதைய சுருக்கி போட்டீங்க அப்படின்னா 9 3/8 டேஸ். இதான் ஆன்சர். அடுத்த கணக்கு, ஆகாஷ் ரமேஷ் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பார். ரமேஷை போல் 3 பங்கு திறமையானவர் எனில் ஆகாஷ் மட்டும் தனியாக எவ்வளவு நாட்களில் முடிப்பாரு? ஆகாஷ் ரமேஷ் திறமை விகிதம் அங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களோட திறமைகள் விகிதம் 3:4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அப்போ ஆகாஷ் ரமேஷோட நாள் அவங்க ஒர்க்கு பார்த்துருக்காங்கன்னா எத்தனை நாள், அதாவது அப்படியே மாறும் இல்லையா, ஆகாஷ் ரமேஷோட நாட்களின் விகிதம் அப்படின்னு சொல்லி 4னா 4:3, சரி 4:3, இங்க தப்பா எழுதி. சரி, இப்போ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னா 1/4A, இங்க 3/3A வரணும். அப்போ 12A, அப்போ 7/12A. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7/12A, இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க கொடுத்துருக்கிறது 7 நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 7 12A is equal to 1/7. ஏன் அப்படின்னா நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி. அப்போ 12A is equal to 49. அப்போ A is equal to 49/12. A is equal to ஏவை கண்டுபிடிச்சிட்டோம் 49/12. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆகாஷ் மட்டும் தனியா இந்த வேலையை எவ்வளவு நாள் செஞ்சிருப்பாரு. ஆகாஷோட ஒர்க் எஃபிஷியன்சி எவ்வளவு கொடுத்துருக்கோம், டே எஃபிஷியன்சி 4. அதனால தான் நாங்கள் தப்பா எழுதியிருக்கேன்னு சொன்னேன். அப்போ இன்ட்டு 4. அப்போ 49 டிவைடட் பை 4. இத்தனை நாள்ல ஆகாஷ் தனியா முடிச்சிருப்பாரு, அதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்க. ஏ ஒரு வேலையை 25 நாட்களிலும் பி 20 நாட்களிலும் முடிக்க முடியும். ஏ தொடங்கிய ஒரு வேலையில் பி 10 நாட்கள் கழிச்சு பி இணைஞ்சிக்கிறாரு எனில் ஏ முடிக்க ஆகக்கூடிய காலம் கேட்டிருக்காங்க. இப்போ ஏஎனோட ஒன் டே ஒர்க்கு 1/25, பியோட ஒன் டே ஒர்க்கு 1/20. 10 days ஒர்க் பண்றாங்க. யாரு, ஏ ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் பி இணைஞ்சிக்கிறாரு. அப்போ ஏவோட அப்பதான் ரிமைனிங் ஒர்க்கு கண்டுபிடிக்க முடியும். ஏவோட 10 days ஒர்க் வந்து 1/25 × 10, அப்படின்னா 2/5. அப்போ பி சேரும் பொழுது இருந்தக்கூடிய மீதி வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 - 2/5. அப்போ 3/5 தான் ரிமைனிங் ஒர்க் இருக்கு. இந்த ரிமைனிங் ஒர்க்கு இப்போ நம்ம மீதி வேலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏபியோட டோட்டல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை 1/25 + 1/20, அப்போ 9/100 வரும். இப்போ ரிமைனிங் ஒர்க்கை முடிக்க ஆகும் காலம் டோட்டல் எவ்வளவு காலம் ஆகுதுன்னா அது அப்படியே இன்வெர்ஸ் ஆயிரும். 100/9 இன்ட்டு 3/5. ஏன்னா 3/5 தான் என்னது ரிமைனிங் ஒர்க்கு. இதைய அடிச்சு போட்டோம் அப்படின்னோம்னா 20/3. அதாவது இதை சுருக்கி போட்டோம்னா 6 2/3 வரும். ஆனா இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எத்தனை ஆழம் பி இணைந்து கொள்கிறார் எனில் மொத்தம் எத்தனை காலம் ஆகும். டோட்டல் வேலை முடியறதுக்கு ஆல்ரெடி அவர் 10 நாள் செஞ்சிருக்கிறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பி இணைந்துகிறாரு. பி இணைந்தது தான் ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிச்சு 2 பேரோட ஒர்க் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம். ஏன்னா இந்த 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா இவர் பி வந்து பாதி நாள் வந்து ஏ செஞ்சிடறாரு, அதாவது பாதி நாள் ஏ செஞ்சிடறாரு, பி அப்புறம் தான் வர்றாரு. அப்போ இவரோட ஒர்க்கு நம்ம எஃபிஷியன்ட், அதாவது ரிமைனிங் ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். ரிமைனிங் ஒர்க்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3/5 கண்டுபிடிச்சிட்டோம். ரிமைனிங் ஒர்க்கு எவ்வளோ இருக்கு, ஏ எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சு ஏல இருந்து மைனஸ் பண்ணி ரிமைனிங் ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ரிமைனிங் ஒர்க்கு தான் 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. அந்த ரிமைனிங் ஒர்க்கு 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் செஞ்சிருக்காங்கன்னா 20/3. அதாவது 6 2/3. 6 2/3 இங்கே கிடைச்சிருக்கேன். ஆல்ரெடி ஏ வந்து 10 நாள் செஞ்சிருக்காரு. அந்த 10 பிளஸ் ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கு, 16 2/3. இதை கூட்டணும் அப்படின்னோம்னா 16 2/3 வரும். 6 இது 16 2/3 வரும். அதான் ஆன்சர். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 15 நாட்களிலும் சியும் ஏயும் இது நிறைய தடவை போட்டிருக்கோம். ஸோ இதை ஈஸியாக போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதுக்கடுத்து மரியா என்பவர் ஜெனிஃபாவை போல் 3 மடங்கு திறமையானவர். ஜெனிஃபாவை விட 60 நாட்கள் முன்னதாக வேலையை முடிக்க முடியும் எனில் இருவரும் சேர்ந்து வேலையை எத்தனை நாட்கள்ல முடியும். பாருங்க, இதுல மரியா ஜெனிஃபர் 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. 3 மடங்கு அப்படின்னா திறமைகளின் விகிதம் 3:1. அதாவது மரியா 3 மடங்கு இருக்காங்க, ஜெனிஃபர் ஒரு மடங்கு வேலை தான் செய்வாங்க. அப்ப நாள்களின் விகிதம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இவங்க திறமையில 3 மடங்கு இருக்காங்க. யாரு, மரியாங்கிறவங்க டேலண்டா இருக்காங்க 3 மடங்கு ஜெனிஃபரை விட. இப்ப 4 இவங்க மரியா யாரு திறமையா இருக்காங்களோ அவங்க தானே சீக்கிரம் முடிச்சிருப்பாங்க. அப்போ 1 நாள்ல முடிச்சிருப்பாங்க, இவங்க 3 நாள்ல முடிச்சிருப்பாங்க. அதாவது நாட்களின் விகிதம்.
அப்போ ஏன் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நாட்களை தான் கொடுத்துருக்காங்க. நாட்கள்ல தான் இவர் முன்னதாக முடிச்சிருவாருன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நாட்களோட வேறுபாடு கண்டுபிடிக்கணும். நாட்களோட வேறுபாடு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாக்க 3 - 2, அதாவது 2 பங்கு. 2 அந்த 2 பங்கு தான் 60ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30. இப்போ ஒரு பங்குங்கிறத 30ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மரியா அப்படிங்கிறவங்க 30 நாள்ல வேலை முடிச்சாங்கன்னா, அவங்க ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க எத்தனை நாள்ல வேலை முடிப்பாங்க? ஜெனிஃபா அப்படிங்கிறவங்க 90 நாள்ல முடிப்பாங்க. ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க 90 நாள்ல முடிப்பாங்க. மரியா அப்படிங்கிறவங்க 30 நாள்ல முடிச்சாங்கன்னா, ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க 90 நாள்ல முடிச்சிருவாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்த்துடலாம். எப்படி அப்படின்னா 1/30 + 1/90. 90 காமனா எடுத்தீங்க அப்படின்னா அப்போ 2/45. 2/45 அப்படின்னா டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45/2. அப்போ 22 1/2. இதுதான் ஆன்சர். ஈஸியான கணக்கு தான். மரியாவையும் ஜெனிஃபரோட திறமைகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க 3:1ன்னு. அப்போ நாட்களின் விகிதம் அப்படின்னா 1:3. இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா விடையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நாட்களின் வேறுபாடு கொடுத்துருக்காங்க 3 - 1. அப்போ 2 பங்கு = 60னா 1 பங்கு 30. அப்போ ஒரு பங்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இங்க நாட்களின் விகிதம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதில் புட் பண்ணீங்கன்னாக்கா 30 நாள்ல மரியா முடிச்சாங்கன்னா ஜெனிஃபா வந்து 90 நாள்ல முடிப்பாங்க. அப்போ 2ஐயும் கூட்டி போட்டீங்க அப்படின்னாக்க அதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கணக்கு பார்த்தாச்சு. நாளைக்கு டெஸ்ட் கணக்கு, டெஸ்ட்டில் அதாவது நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நிறையா கொஸ்டின் இருக்கு. அதனால நாளைக்கு 25 கணக்கு ப்ளஸ் இந்த கணக்கையும் போடலாம். ஸோ டெய்லியும் போட்டுக்கிட்டே வர்றத பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த கீழே இருக்க கணக்கெல்லாம் எளிமையான கணக்காக தான் இருக்கும். ஆல்ரெடி ஹோம்ஒர்க்கில் போட்டிருப்பீங்க. என்னன்னா அந்த தொட்டி கணக்கு தான். ஏ ஒரு தொட்டியை 15 மணி நேரத்தில் நிரப்பும், பி ஒரு தொட்டியை 15 மணி நேரத்தில் நிரப்பும், காலி செய்ய ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் நிரப்பும் காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இந்த நாள் கணக்கு மாதிரி தான், ஈஸியான கணக்கு தான். அதுக்கடுத்து எல்லாமே அந்த தொட்டி கணக்கு தான். அதாவது ஒரு நாளில் கண்டுபிடிக்கக்கூடிய அளவு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால எல்லாமே ஈஸியான கணக்கு தான். ஸோ போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. டெய்லி வாட்ச் பண்ணுங்க. கீழே சொல்லுங்க. நானே கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ.